ஒரு வண்ணமயமான காடில் டினோ என்ற ஒரு குட்டி டைனோசர் வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு அதிசயம் கிடைத்தது. டினோவின் முன் ஒரு மின்மினக்கும் மாய பலூன் தோன்றியது. அது மெதுவாக சொன்னது, என்னை பிடித்துக்கொள், நான் உன்னை ஒரு அற்புத உலகத்துக்கு அழைத்துச் செல்வேன். டினோ பலூனை பிடித்தான். அடுத்த நொடி அவன் மேகங்களுக்கு மேல் பறக்க ஆரம்பித்தான். அவன் முதலில் மிட்டாய் மலை அடைந்தான். அங்கே சாக்லேட் நதி ஓடியது. லாலிபாப் மரங்கள் காற்றில் ஆடியது. ஒரு பேசும் ஐஸ்கிரீம் சொன்னது, எங்கள் நண்பன் சிரிப்பை இழந்து விட்டான், உதவுவாயா? ஒரு குட்டி கரடி சோகமாக அமர்ந்திருந்தது. அதன் வண்ண பலூன் வானத்தில் தொலைந்து போயிருந்தது. டினோ வேகமாக பறந்து வானவில் நிற பலூனை தேட ஆரம்பித்தான். குறும்பு காத்து பலூனை இங்கும் அங்கும் தள்ளியது. டினோ விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பறந்தான். நான் விடமாட்டேன். இறுதியாக டினோ பலூனை பிடித்தான். அது வானவில் போல பிரகாசித்தது. உனக்காக இந்த பலூனை கொண்டு வந்தேன். கரடி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அதன் சிரிப்பு மீண்டும் திரும்பியது. வானத்திலிருந்து ஒரு தங்க நட்சத்திரம் இறங்கி வந்தது. நீ உண்மையான நண்பன் என்று டினோவுக்கு பதக்கம் கொடுத்தது. திடீரென்று வானம் முழுக்க பலூன் மழை பெய்தது. மாய பலூன் டினோவை மீண்டும் அவன் காடிற்கு அழைத்து வந்தது. டினோ சிரித்துக் கொண்டு சொன்னான், ஹாய் நண்பர்களே. நாம் மற்றவர்களுக்கு உதவினால் மகிழ்ச்சி பலூன் போல நம்மிடமே திரும்பி வரும். உதவி செய்தால் மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும்.